எல்லாமே முடிந்தது என்னை பார்த்தீர்கள், இனி என்றும் எழும்புவதில்லை என்று சொல்லி நடந்தனர். எல்லாமே முடிந்தது என்னை பார்த்தீர்கள், இனி என்றும் எழும்புவதில்லை என்று சொல்லி நடந்தனர். ஆனாலும் நீங்கள் கண்டவிதம் பெரியது, என்னுயிரின் பெருமை எல்லாம் ஒருவருக்குரியது. ஆனாலும் நீங்கள் கண்டவிதம் பெரியது, என்னுயிரின் பெருமை எல்லாம் ஒருவருக்குரியது. நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே, நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே. வாசிக்கலாம். யோவான் 19:30. இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். ஆங்கிலத்தில் John 19:30 இவ்வாறு கூறுகிறது: When Jesus had received the wine, he said, "It is finished," and he bowed his head, handed over the Spirit. Alleluia, alleluia. இயேசு ஆறாவது வார்த்தையாக முடிந்தது என்று கூறுகிறார். முடிந்தது என்ற வார்த்தையை பாசிட்டிவாகவும் எடுத்துக்கொள்ளலாம், அதை ஒரு நெகட்டிவாகவும் எடுத்துக்கொள்ளலாம். இயேசு என்னால் செய்து முடிக்கவில்லையே, அதற்கு முன்பாக எல்லாம் முடித்து விட்டதே என்று வருத்தப்படவில்லை. அவர் எந்த நோக்கத்தோடு இந்த உலகிற்கு அனுப்பப்பட்டாரோ அதை நிறைவேற்றி முடித்தார் என்ற நல்ல எண்ணத்தோடு முடிந்தது என்ற வார்த்தையை கூறுகிறார். அல்லேலூயா. இதை கிரேக்க மொழியில் டெட்டலஸ்டைல் என்று கூறுவர். அப்படி என்றால் வேலைக்காரன் ஒருவன் தன் எஜமான் கூறிய வேலையை செய்து முடித்த பின்பு கூறும் ஒரு சொல் தான் அது. ஒரு எடுத்துக்காட்டு, ஒரு திருமண இல்லத்தில் உணவு தீர்ந்து விட்டால் நாம் என்ன சொல்லுவோம்? ஐயோ, உணவு முடிந்து விட்டதே என்று வருத்தப்படுவோம். அதே திருமண இல்லத்தில் ஒரு குறைவும் இல்லாமல் நன்காய் முடித்தால் நாம் என்ன சொல்லுவோம்? அடுத்த நாள் யாரையாவது பார்த்த உடனே திருமணம் நல்லா முடிஞ்சதுன்னு சொல்லுவோம். முதலாவது சொன்ன முடிந்ததற்கும் இரண்டாவது சொன்ன முடிந்ததற்கும் வித்தியாசம்